நெல்முடி சாப்பாடு எடுத்துக்கிட்டே உங்க அம்மாக்கு? எடுத்துக்கிட்டேன் சின்ன பொண்ணு. நெல்முடி உன் மூஞ்சி நல்லா இருந்தாவே பார்க்க சகிக்காது. இப்ப என்ன 300 கோணலாம் வச்சிருக்க? என்ன விஷயம்? அது ஏன் கேட்குற சின்ன பொண்ணு? சரி வீடு கேட்கல போலாம் வா. சின்ன பொண்ணு அது இல்ல சின்ன பொண்ணு. என்னது சின்ன பொண்ணு அது இல்லையா? சின்ன பொண்ணு அதுவும் இல்லை இதுவும் இல்லை, நான் தான் சின்ன பொண்ணு. ஓகே காமெடி பண்ணாத சின்ன பொண்ணு, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்னடி கஷ்டம் உனக்கு? நைட்டு எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து மறுபடியும் குடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காசு கேட்டு சண்டை போட்டாரு. எங்க அம்மா காசு இல்லைங்க, இருந்த காசுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டேங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணாரு, குடிக்கிறதுக்கு காசு தரதவங்களுக்கு சோறு எதுக்குன்னு அரிசியும் பருப்பையும் எடுத்துன்னு போயிட்டாரு. அடப்பாவுமே, நைட்டு மீது சாதம் இருந்தது, அதுல தண்ணி ஊத்தி கரைச்சி நான் கொஞ்சம் குடிச்சிட்டு எங்க அம்மாக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரி சரி கவலைப்படாத நாலு மணி. இப்பவும் பாப்பலும் கையுமா இருக்கிறவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி பசங்க குடும்பம்னு இந்த குடிகார புள்ளியை பெற்ற அம்மா எல்லாம் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காங்க. எப்போ ஒரு இழுச்சு மருமவன் நம்மளுக்கு வருவா, அவ தலையில கட்டிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். புள்ளைய வளர்க்க துப்புல அடுத்த வீட்டு பொண்ணு வாழ்க்கை கேட்கிறாளுங்க. சரி வா 4 மணி டைம் ஆகுது, நடந்து போலாம். சரிச்சுன்னு பொண்ணு முடி இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம். எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாரோட கணிக்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்னு நான் கேட்க மறந்துட்டேனே. அச்சோ நானும் கேட்க மறந்துட்டேன் சின்ன பொண்ணு. இப்ப என்ன பண்றது? சின்ன பொண்ணு அதோ இருக்காங்க பாரு உங்க அம்மாவும் எங்க அம்மாவும், வா போலாம். எம்மா ஓ எம்மா கஞ்சி கொண்டாந்துருக்கமா. நீ குடிச்சியா கண்ணு? நான் குடிச்சிட்டமா, இந்தாம்மா நீ குடிமா. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நான் வீட்லயே சாப்பிட்டேம்மா. பரவாயில்ல கண்ணு உக்காரு, அம்மா கூட ஒரு வாய் சேர்ந்து சாப்பிடு. நாலுமுடி தெரியுமா, எங்க வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு குழந்தை. சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. சரி சரி சீக்கிரமா சாப்பிடுங்க, மழை வர மாதிரி இருக்கு. நாலு முடி மழை வர மாதிரி இருக்கு. நீயும் சின்ன பொண்ணும் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. அப்புறம் ரேஷன்ல அரிசி போடுறாங்களாம், கொஞ்சம் அரிசி பருப்பு வாங்கி வச்சிடுமா. நீ வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்க அப்பங்காரன் அரிசியை வாங்கி வித்துட்டு அதை குடிச்சிட்டு வந்து வீட்டுல பத்தும் கிடப்பான். நீ போக்கன்னு சீக்கிரம் வீட்டுக்கு. சரிம்மா தப்பாவே போறேம்மா. சரிம்மா நானும் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா கண்ணே. நாலுபடி உங்க அப்பா குடிகாரனுக்கு ஒரு பாடம் புகட்டலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற? என்ன சின்ன பொண்ணு செய்ய போற? ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். நாலுபடி என் கையில பத்தியா என்ன இருக்குன்னு? சின்ன பொண்ணு என்னது இது? இதுதான் ஃபெவிக்யூக். இந்த நாலுமுடி இந்த பாட்டில்ல ஃபெவிக்யூக் நிறைய குத்தி வச்சு நல்லா கலக்கு நல்லா கலக்கி வச்சிருக்கேன். அப்புறம் மூடி சுத்தி அந்த ஃபெவிக்யூக் போட்டு நல்லா தடவி வச்சிருக்கேன். பூச்சி ஒட்டின பள்ளி நாக்கு மாதிரி உங்க அப்பா வாயி இதுல அப்படியே மூடியோட மூடி ஒட்டிக்கும். அப்படியே மீறி உங்க அப்பா அதை குடிச்சான்னா குடல் ஒட்டிக்கிட்டு ஏ டண்டனக்கா ஏ டனக்கனக்கா டே நக்கா நக்கா ஏ டண்டனக்கா டனக்க நக்கா 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 டனக்கனக்கா. ஐயோ சின்ன பொண்ணு இது பாவம் இல்லையா? நாலுமணி அவன் உங்களுக்கு செய்யறது பாவம் இல்லையா? உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் ஆகாது, படுத்த படுக்கையா ஆயிடுவான். என்ன மன்னிச்சிரு சின்ன பொண்ணு, நான் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒன்றும் செய்யவே மாட்டேன். எங்க அப்பா கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. எங்க அப்பா தான் எல்லாமே எனக்கு. அவர் எங்களை கஷ்டப்படுத்தினாலும் நாங்க எங்க அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டோம். நாலுமுடி அப்பா நீ பேசுனது எல்லாம் நான் கேட்டம்மா. நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், இருந்தும் நீ என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறியேம்மா. என் மேல உயிரே வச்சுட்டு இருக்கிற உனக்காக இந்த பாழா போன குடிய இனிமே நான் தொடவே மாட்டேம்மா. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பாவும் பொண்ணும் பாச மழையில நினைஞ்சது போதும். இங்க சுபம்னு போட்டாச்சே, வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க.